ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செட்டிநாடு மசாலா. இது வந்து நம்ம கண்ணன் மாஸ்டரோட ரெசிபி. அவர் எப்படி ஃபாலோ பண்ணி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டாரோ அதை அப்படியே எதையும் மிஸ் ஆகாமல் இதில் போட்டு நான் செஞ்சேன். அடுத்து நம்ம வந்து இந்த பவுடரை வச்சு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு அடுத்து குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ரெண்டும் ஒரே வீடியோவாக போட்டால் ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் நான் வந்து இந்த மசாலா பவுடர் ரெடி பண்ணுறது தனி வீடியோவாகவும் குழம்பு தனியாகவும் போட்டேன். ஆனால் நான் இப்போ ரீசெண்டாக செஞ்ச ரெசிபிலே எனக்கு வந்து இந்த குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துச்சு. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்ன குழிக்கரண்டியால் 1 குழிக்கரண்டி அளவு நான் வந்து கடலப்பருப்பு சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து அதே அளவு நம்ம வந்து மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சிம்லேயே வச்சு வறுங்க, ஹையில் வச்சு வறுக்க வேண்டாம். சிம்லே வச்சு வறுத்திடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு மசாலா வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 10-15 காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துட்டேன். மிளகு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். எதையுமே நம்ம வந்து ஹையில் வைக்க வேண்டாம், சிம்லே வச்சு பொறுமையாக செய்யுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், மசாலாவை ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து குழம்பு வைக்கும் பொழுது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து மிளகு சேர்த்தாச்சு. அடுத்து அதே ஸ்பூனால் நான் வந்து சோம்பு சேர்த்துட்டேன். சோம்பு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பொருளாக நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ வந்துட்டு இப்போ வந்து சோம்பு சேர்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது சீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். குழம்பு செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து இந்த மசாலா தான். அவர் சொல்லும் பொழுதே இது சீக்ரெட் மசாலான்னு சொல்லி தான் சொன்னார். ஸோ அதை பார்த்துட்டு நான் ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப சூப்பராக வந்ததுனால நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போது அதில் வந்துட்டு ஒரு 5 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய் இவ்வளோ தான் நான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு இதோட இது வந்து பிடிக்காதுன்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக ஜாதிக்காய், அதை வந்து நான் வந்து தட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பவுடர் ஃபார்மில் அதில் போட்டுக்கிட்டேன். சரி கட்டியாக வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்து வந்து ஒரு 4-5 முந்திரி இது கூட சேர்த்துக்கணும். நான் வந்துட்டு இந்த முந்திரி கசகசா சேர்க்குறதுக்கு முன்னாடியே இதில் வந்து கல்பாசி சேர்க்கணும். நான் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் சேர்த்தேன். இப்போ அடுத்து வந்து லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவு கசகசா இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம். எங்கடா கல்பாசி சொன்னீங்க, கல்பாசியை காணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக இதை வறுத்து முடிச்சுட்டு தான் நான் வந்து கல்பாசி வந்து சேர்த்தேன். ஏன்னா வந்துட்டு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு ஒரு சிலது விட்டு போனது. எழுதி வச்சு தான் செஞ்சேன், இருந்தாலும் ஒன்று வந்து அப்படியே மறந்து போச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து கல்பாசி சேர்த்து அதையும் வந்து இந்த சூட்டோடையே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபேனில் ஆற வச்சுட்டு அப்படியே இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் குறகுறப்பாக அந்தளவுக்கு நம்ம வந்து இதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்க போகிறோம் மிக்சியில். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபேனில் ஆற வச்சு எடுத்துகிட்டு வரலாம். இப்போது மசாலா எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்துட்டு இதை வந்து போய் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ வந்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். சூட்டோடு அரைக்காதீங்க, ஆற வச்சுட்டே அரைங்க. இப்போது இதில் கொஞ்சமாக நான் வந்து காஷ்மீரி தூள் போட்டுக்கிட்டேன். இது அவர் சொல்லாதது. ஸோ எனக்கு அதில் வந்து கொஞ்சம் கலருக்காக தேவைப்பட்டது. அதனால் நான் வந்து கொஞ்சமாக காஷ்மீரி தூள் போட்டுட்டேன். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட செட்டிநாடு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து மசாலா வீடியோ வரும். நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து இதில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றது தான் அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நாளும் அடுத்த நாளும் கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. வீடியோ பிடிச்சதுன்னா கட்டாயமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.